This sermon, Enticing Spirits, was delivered on July 24th, 1955 at the Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1955 வருடம் ஜூலை மாதம் 24ஆம் தேதியன்று அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெபக்கூடாரத்தில் என்டைசிங் ஸ்பிரிட்ஸ், நயவஞ்சகமான ஆவிகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் கிளென் பங்க் அவர் தன்னுடைய 3 சிறு பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஒரு சிறிய தனி அறையில் அங்கே நார்த்லாண்டில் நீர் இந்த பிள்ளையை எனக்கு தருவதாக வாக்களித்திருந்தீர். பிதாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் தாமே இவன் மீது தங்குவதாக. ஜோசப், என் மகனே, நான் உன்னை தேவனிடம் அளிக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜோசப், நீ ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பாயாக. தேவனுடைய கிருபைதாமே உன் மீது தங்குவதாக. உன்னுடைய தகப்பனின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய ஜீவியத்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர்களா? ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த சிறு பையன்களை குறித்து ஏதோ ஒன்று உள்ளது. இப்பொழுது இந்த காலையில் பெரியவர்களாகிய நமக்கும் அந்த விதமாகத்தான் நம்முடைய பரலோக பிதாவும் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். குறிப்பிட்ட காரியத்திற்கு முன்பு அவர் நமக்கு அளிக்கின்றார். அதை நம்மிடம் ஒப்படைத்து, இதோ என் பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறார். அவர் அற்புதமானவர் அல்லவா? எனவே அந்த விதமான ஒரு தயவான பரலோக பிதாவை நாம் மெச்சிக்கொள்ள முடியும். In the blessings of little babies, you know, I was just reading here the scripture the other day, somewhere over here is in the Old Testament. இப்பொழுது சிறு குழந்தைகளின் ஆசீர்வாதங்களில் உங்களுக்கு தெரியுமா? முன்பொரு நாளில் அதை நான் அது பழைய ஏற்பாட்டில் இங்கே ஒரு இடத்தில் a great thing that I certainly appreciated getting to read. Here it is right here. And Nathanael said unto David, do all that's in thy heart, for God is with thee. Do what's in your heart. அதை ஒரு மகத்தான காரியமான அதை நான் நிச்சயமாகவே வாசிப்பதற்காக மெச்சிக்கொண்டேன். இதோ அது சரியாக இங்கே உள்ளது. நாத்தான்வேல் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறாரே என்றான். பார்த்தீர்களா? உம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றதோ அதை செய்யுங்கள். Many times I found this, Christian friends, that I have spoke things not knowing what I would say, and find out that it will come to pass. What you say. அநேக சமயங்களில் நான் இதை கண்டிருக்கிறேன். கிறிஸ்தவ நண்பனே, என்ன கூறப் போகின்றேன் என்பதை அறியாமலே நான் காரியங்களை உரைத்திருக்கிறேன். பிறகு அது நிறைவேறுவதையும் நான் கண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன கூறுகின்றீர்களோ அது. It was said one time Jesus came down off the mountain and he seen a tree that had nothing on it, just leaves alone, and there was no fruit, and he said, no man eats from you from henceforth.
இது ஒரு சமயம் கூறப்பட்டது. இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகையில் ஒன்றுமே இல்லாத ஒரு அத்திமரத்தை அவர் கண்டார். அதில் இலைகள் மாத்திரமே இருந்தது, அதில் கனிகள் காணப்படவில்லை. அப்பொழுது அவர், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். And the next day, passing by, the apostle saw the leaves withered. He said, "Behold how quick the trees withered." ஆகவே அடுத்த நாளில் அப்போஸ்தலர்கள் அதை கடந்து சென்றபோது இலைகள் வாடியிருந்ததையும் கண்டனர். அவன், இதோ எவ்வளவு சீக்கிரமாக இந்த மரம் பட்டு போயிற்று என்றான். Jesus said, "Have faith in God. For whatsoever things you desire when you pray, believe you receive it, and you shall have it." இயேசு, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது நீங்கள் வாஞ்சிக்கிறது எந்த காரியமாய் இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். And whatever things you say, you shall have what you say. Think of that. Oh, and perhaps today the great Holy Spirit of God standing here at the altar. You say, நீங்கள் எவைகளையெல்லாம் கூறுகிறீர்களோ, நீங்கள் எதை கூறினீர்களோ அது உங்களுக்கு உண்டாகும் என்று கூறினார். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஓ, ஒரு கால இன்றைக்கு தேவனுடைய அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இங்கே பீடத்தண்டை நின்று கொண்டிருக்கையில் நீங்கள் கூறுகிறீர்கள், well, it don't have to be decorated. It doesn't have to be some great elaborate place. பாருங்கள், அது அலங்கரிக்கப்பட வேண்டியதில்லை. அது ஒரு மகத்தான நுட்பமாய் செய்யப்பட்ட இடமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Jacob pulled up a stone one time and laid his head on it, and it's still recognized today as the stone of the stone. That the great men of the earth still pack that stone around. ஒரு காலத்தில் யாக்கோபு ஒரு கல்லை இழுத்து அதன் மீது தன் தலையை வைத்தான். அது இன்னுமாக இன்றைக்கு ஒரு முக்கோணக்கல் என்று அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது. அல்லது முக்கோணக்கல்லை பூமியின் மகத்தான மனிதரெல்லாம் இன்னுமாக அந்த கல்லை சுற்றிலும் வருகின்றனர். ஏனெனில் இந்த கல்லின் மேல் ராஜாக்கள் பதவி ஆரம்பிக்கத்தக்கதாக ஒரு வயலில் அங்கே அந்த சாதாரண பழைய கல் இருந்து கொண்டிருந்தது. Bethel was just a pile of rocks laid up on one another, and it became the house of God, the dwelling place. பெத்தேல் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று குவிக்கப்பட்ட இடமாகும். அது தேவனுடைய வீடாகவும் வாசஸ்தலமாகவும் ஆனது. Jacob said, "This is another place than the house of God, just a pile of stones laid on top of one another." யாக்கோபு, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல என்றான். ஒன்றோடு ஒன்று குவிக்கப்பட்டிருந்த கற்களாகும். It doesn't take the great elaborate thing. It takes the simplicity and faith to believe is what it takes. That's what makes it. அது மகத்தான நுட்பமான காரியங்களை கொண்டிருக்கின்ற ஒன்றல்ல. அது விசுவாசிக்கும்படியாக விசுவாசத்தையும் எளிமையும் கொண்டிருக்கிறது. அதைத்தான் அது கொண்டுள்ளது. அதுதான் அதை உருவாக்குகின்றது. Now, knowing that time soon gets away, we'll try not to hold you very long, knowing it's hot and the church is crowded. So I'll speak to you just a few moments this morning. இப்பொழுது நேரமானது சீக்கிரமாக கடந்து செல்கின்றது என்று அறிந்தவர்களாக நீண்ட நேரம் உங்களை பிடித்து வைக்காமல் இருக்க முயற்சி செய்வோம். உஷ்ணமாயும் சபை கூட்டத்தால் நிரம்பி வடிந்து கொண்டிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இக்காலை ஒரு சிறிய பொருளின் பேரில் சற்று நான் உங்களிடம் பேசப் போகிறேன். On a little subject here that might, I trust it'll be a help to you. And now, before leaving home, I wrote down 3 or 4 little things. ஒரு சிறிய பொருளின் பெயரில் இங்கே அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இப்பொழுது நான் வீட்டிற்கு புறப்படும் முன்னர் 3 அல்லது 4 சிறு காரியங்களை நான் எழுதி வைத்தேன். I said I'll wait to see what the Lord would have me to speak on when I got down there. I wrote about 6 little things down here, little subjects, and I wrote one, put it in my pocket like this. I thought, well, when I get to the pulpit, maybe he'll tell me something to talk on. நான் அங்கே செல்கையில் நான் என்ன பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் என்று நான் காத்திருந்து பார்க்க போகிறேன் என்றேன். 6 சிறு காரியங்களை குறித்த சிறு பொருள்களை நான் எழுதி வைத்துக் கொண்டேன். மேலும் ஒன்றை நான் எழுதி அதை என்னுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொண்டேன். நான் பாருங்கள், ஒரு கால் நான் பிரசங்க பீடத்திற்கு செல்லும் போது பேசும்படியாக ஏதாவது ஒன்றை அவர் என்னிடம் கூறுவார் என்று எண்ணினேன். Now I'm just as far off as it was up there. So anyhow, I'll read the scripture here. The Lord help us to understand it. இப்பொழுது நான் அங்கிருந்ததை விட இன்னும் சற்று கடந்து வந்துள்ளேன். ஆகவே எப்படியாயினும் இங்கே ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். அதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. The 14th chapter of St. Luke,
And let's begin about the 31st verse of the 14th chapter of St. Luke. பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரம் நாம் 30வது பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க துவங்குவோம். Or what king going to make war against another king sitteth not down first and consult whether he is able with 10,000 to meet him that cometh against him with 20,000. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனைத்தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? Or else, while he is either is yet a great way off, he sendeth forth an ambassador and desireth conditions of peace. கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே. So likewise, whosoever he be of you, அப்படியே உங்களில் எவனாகிலும். I want you to notice close. First he said, it's a parable. He said, now there's a king coming, and he's got 20,000 soldiers. நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது முதலாவதாக அவர் கூறினார், அது ஒரு ஓமையாகும். அவர் இப்பொழுது ஒரு ராஜா வருகிறான், அவனுக்கு 20,000 போர் வீரர்கள் இருக்கின்றனர். And this king is going to meet him, and he's only got 10,000 soldiers. So then the first he sat down and asked if he's ready, whether he can do it or not. All right. மேலும் இந்த ராஜா அவனை சந்திக்கப் போகிறான். இவனுக்கு 10,000 போர் வீரர்கள் மாத்திரமே உள்ளனர். ஆகவே அப்படியானால் முதலாவதாக அவன் உட்கார்ந்து தயாராக இருக்கின்றானா, அவனால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்று அவன் கேட்கின்றான் என்றார். சரி. Of you who forsaketh not all that he has, he cannot be my disciple. See? உங்களில் ஒருவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். புரிகிறதா? And may the Lord add his blessings to this word. Now, shall we bow our heads just a moment? இப்பொழுது கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. இப்பொழுது சற்று நேரம் நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்துவோமாக. Our heavenly Father, thou who knowest all things and regardeth not the person of man, for what is man that thou art mindful of him? எங்களுடைய பரலோக பிதாவே, எல்லா காரியங்களையும் அறிந்துள்ள நீர் மனிதன் எப்படி இருக்கின்றான் என்பதை பொருட்படுத்தாதவர். ஏனெனில் நீர் மனுஷரை குறித்து நினைக்கிறதற்கு அவர் எம்மாத்திரம். You made man, and he's just like the flower of the field. Today he's beautiful, tomorrow he's cut down, cast into the oven, and he wilts away. நீர் மனிதனை உண்டாக்கிறீர். அவன் காட்டு புஷ்பத்தை போல் இருக்கிறான். இன்று அவன் அழகாக இருக்கிறான், நாளை அவன் வெட்டப்பட்ட அடுப்பில் போடப்படுகிறான், அவன் உருகி மறைந்து போகிறான். I pray thee, God, to be merciful to us today and let each one take inventory today. We are here as in the house of correction. We're here to learn and know how to live. And let it come forth from thy word today, O eternal God. ஆகவே தேவனே, இன்று எங்களிடம் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு என்னென்ன செய்தோம் என்கிற பட்டியலை எடுக்கட்டும். நாங்கள் திருத்துதலின் வீட்டில் இங்கே இருக்கின்றோம். நாங்கள் கற்றுக்கொள்ளவும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளவும் இங்கே இருக்கின்றோம். அதுதாமே இன்று உம்முடைய வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருவதாக. ஓ நித்திய தேவனே, many of thy children has gathered in, and many of them has been your children for years. But in that we all come back to the house of God to learn, to know. உம்முடைய பிள்ளைகளில் அநேகர் இங்கு கூடியிருக்கின்றனர். அவர்களில் அநேகர் அநேக வருடங்களாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கின்றனர். ஆனால் அந்தப்படியே நாங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளவும் அறிந்து தெரிந்து கொள்ளவும் நாங்கள் யாவரும் தேவனுடைய வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறோம். I, your servant, desire to know more about you. And I pray that you'll bring the inspiration of the gospel upon all of us, upon thy servant. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு வாஞ்சிக்கிறேன்.
சுவிசேஷத்தினுடைய ஊக்குவித்தலை எங்கள் எல்லோர் மேலும் உம்முடைய ஊழியக்காரனின் மீதும் நீர் கொண்டு வர வேண்டும் என்றும், and that your presence in inspiring us to this building will be so great today that we'll leave in our hearts desiring to be better servants of yours, that it will be profitable for us to be here. மேலும் உம்முடைய பிரசன்னமானது எங்களை ஊக்குவித்து இந்த கட்டடத்தில் இன்று மிக மகத்தானதாக இருக்க வேண்டும் என்றும், எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய சிறந்த ஊழியக்காரர்களாக இருக்க விரும்புகிறவர்களாக நாங்கள் செல்வோமாக. இங்கிருப்பதில் அது மிகவும் பலனுள்ளதாக எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். Oh, merciful God, grant these blessings in Jesus' name, thy Son. Amen. ஓ இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அருளும். ஆமேன். Now may the Lord add his blessings to the word as we read. I want to take a text this morning at enticing spirits or the word of God. இப்பொழுது நாம் வாசிக்கையில் கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதங்களை வார்த்தையுடன் கூட்டுவாராக. இக்காலை நயவஞ்சக ஆவிகளா அல்லது தேவனுடைய வார்த்தையா என்னும் ஒரு தலைப்பை எடுக்க நான் விரும்புகிறேன். Rather a strange subject, but being that it's in the tabernacle. And last Sunday morning, I was speaking on a little gospel jubilee. இப்பொழுது சரியாக கூறினால் இது ஒரு வினோதமான பொருளாக இருக்கிறது. ஆனால் அது கூடாரத்தில் கடந்த புதன் இரவில், கடந்த ஞாயிறு இரவில் நான் ஒரு சிறு சுவிசேஷ யூபிலியை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். And last Wednesday night, I was preaching on the woman that had the tablet over her head, or she lost one of her pieces of coin, and she was sweeping the house and trying to find it before her husband comes. கடந்த புதன் இரவன்று தன்னுடைய தலையின் மேல் தலைமாலையை வைத்திருந்த ஒரு ஸ்திரியை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். தன்னுடைய காசுகளில் ஒன்றை அவள் தொலைத்து விட்டாள். அவள் தன் புருஷன் வரும் முன்னர் அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்து வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தாள். And come to find out that woman was an Oriental type woman, and she represented the church. And a wedding band used not to be wore on the finger; it was wore across the head with 9 pieces of silver in it. ஆகவே நாம் காண்பது என்னவெனில், அவள் கிழக்கத்திய ஸ்திரியாக இருந்தாள். ஆகவே அவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாக இருந்தாள். திருமண அடையாள சின்னமானது விரலில் போடுவது வழக்கமாக இருக்கவில்லை. அதில் 9 வெள்ளிக்காசுகள் கொண்டதாயிருக்க அது தலையில் அணியப்பட்டிருந்தது. And when a woman became a prostitute, they took out 1 piece of silver and showed that she was a prostitute. And so this woman had lost one of the pieces, not a prostitute, but her husband had been away, and she was trying to hurry to find that piece, to put it back in her tablet. ஒரு ஸ்திரீ விபச்சாரியான போது அவர்கள் ஒரு வெள்ளிக்காசை வெளியே எடுத்து போட்டு அவள் ஒரு விபச்சாரி என்று காண்பித்தனர். ஆகவே இந்த ஸ்திரீ காசுகளில் ஒன்றை தொலைத்து விட்டிருந்தாள். ஒரு விபச்சாரி அல்ல, ஆனால் அவளுடைய புருஷன் வெளியே சென்றிருந்தான். ஆகவே அவள் அந்த காசை அவளுடைய தலைமாலையில் திரும்பவுமாக பொருத்த அதை அவசரமாக தேடிக்கொண்டிருந்தாள். For when her husband comes, he would know that she had been caught in prostitution, and it would mean a breaking up of home and so forth. And I applied that for a few moments to the church. Lost a lot of great things. ஏனெனில் அவள் புருஷன் திரும்பி வந்தால் அவள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறாள் என்று தீர்மானம் செய்து கொள்வான். அப்படியானால் குடும்பம் மற்றும் எல்லாம் பிளவுபட்டுவிடும். அதை நான் சற்று நேரம் சபைக்கு பொருத்தி பார்த்தேன். அநேக மகத்தான காரியங்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிதாவானவர் வர நேரமாயிருக்கின்றது. ஆகவே நாம் அவர்களை துருவி தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது சபையிலும் நம்முடைய கூடாரத்திலும். And I want to speak on enticing spirits, which would be really titled demonology. நான் நயவஞ்சக ஆவிகள் என்பதன் பேரில் பேச விரும்புகிறேன். அது உண்மையாகவே பிசாசியல் என்று தலைப்பிடப்படும். You hear so much about demons of these days, but you hear so little about how to get rid of it. We all are well aware that there's devils, but the next thing is how to get rid of that thing. இந்நாட்களில் பிசாசுகளை பற்றி அதிகமாக நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். ஆனால் அதை எப்படி துரத்த வேண்டும் என்பதை மிக சிறிய அளவில் தான் கேள்விப்படுகிறீர்கள். பிசாசுகள் இருக்கின்றன என்பது நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அடுத்த காரியமானது அதை எப்படி துரத்துவது என்பதே ஆகும். And now
uh, there is having, by the grace of God, much opportunity to deal with these things called demons. ஆகவே இப்பொழுது அங்கே தேவனுடைய கிருபையினால் பிசாசுகள் என்று அழைக்கப்படும் இக்காரியங்களுடன் தொடர்பு கொள்ளுகின்ற அதிக தருணம் கொண்டவனாய், and meeting them at the platform and in daily walk. And I'd like to look into the scripture this morning and find out just what those things are. பிரசங்க மேடையிலும் அனுதின வாழ்க்கையிலும் அவைகளை சந்திக்கிறவனாக, மேலும் ஏன் இக்காலையில் வேதத்திற்குள் நோக்கி பார்த்து அந்த காரியங்கள் என்னவென்பதை காண நான் விரும்புகிறேன். Now we've applied it in a healing service all the way to the healing side. Cancer, tumor, cataract, tuberculosis, all those things are not natural things. They are supernatural and are demons. இப்பொழுது நாம் இதை ஒரு சுகமளிக்கும் ஆராதனையில் பயன்படுத்தியுள்ளோம். எப்பொழுதுமே சுகமாக்குதலின் பாகத்துடனே புற்றுநோய், கட்டி, சதை வளர்ச்சி, காசநோய் மற்ற எல்லா காரியங்களும் இயற்கையான காரியங்கள் அல்ல. அவை இயற்கைக்கு மேம்பட்டவை மற்றும் பிசாசுகளாகும். The scripture plainly vindicates that. But that is demons in the body with growth like cancer. It's got life in it. And the life of that is a demon. வேதாகமம் அதை தெளிவாக ரூபகாரப்படுத்துகின்றது. ஆனால் அது சரீரத்தில் இருக்கின்ற பிசாசுகள் தான். சதை வளர்ச்சிகள், புற்றுநோய் போன்றது. அதற்குள் ஜீவன் இருக்கின்றது. அந்த ஜீவனானது பிசாசினுடையதாக இருக்கின்றது. Growth of a cataract, the spread of tuberculosis, and other diseases. It's demons. That's in physical form. கண் சதை வளர்ச்சி, காசநோய் பரவுதல் மற்றும் மற்ற வியாதிகள் அவை பிசாசுகளாகும். அது சரீர பிரகாரமான ரூபத்தில் உள்ளது. Now this morning we're going to talk about demons in spiritual form in the soul. They're in the soul as same as they're in the body. And we're bound to admit that we see them in people's bodies, such as cancers and different diseases that's in the human body. இப்பொழுது காலை நாம் ஆத்துமாவில் ஆவிக்குரிய ரூபத்தில் இருக்கின்ற பிசாசுகளை குறித்து நாம் பேசப் போகிறோம். அவைகள் சரீரத்தில் இருக்கின்றதைப் போலவே அதே விதமாக அவைகள் ஆத்துமாவில் இருக்கின்றன. நாம் அவைகளை ஜனங்களுடைய சரீரத்தில் காண்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவை மக்களின் சரீரத்தில் புற்றுநோய்களாக மற்றும் மானிட சரீரத்தில் இருக்கின்ற பலவித வியாதிகளாக உள்ளன. Just recently, even cancer has been declared to be a fourth dimension disease. That's in another dimension. Sure, demonology, every disease is a fourth dimension disease. The beginning of it. சமீபத்தில் புற்றுநோயும் கூட 4ஆம் பரிமாண நோய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது வேறொரு பரிமாணத்தில் உள்ளது. நிச்சயமாக அது பிசாசியலாகும். ஒவ்வொரு வியாதியும் அதன் துவக்கமும் கூட 4ஆம் பரிமாண வியாதியாக உள்ளது. Now, cancer in the body or cancer in the soul. The demon can come in either place. Now, there's many times and many people with good thoughts that இப்பொழுது சரீரத்தில் புற்றுநோய் அல்லது ஆத்துமாவில் புற்றுநோய் என்பது அந்த பிசாசினால் எந்த ஒரு இடத்திலும் வர முடியும். இப்பொழுது அங்கே அநேக சமயங்களில் அநேக மக்கள் நல்ல எண்ணங்களுடன் அந்த and good people who try many times to rest upon some little theology they have. நல்ல மக்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற ஏதோ ஒரு சிறு வேத கலாசாலை அறிவின் பேரில் or something that they have been taught since a child and still find that down in their being, down in their soul, that they still have something that's not right. அல்லது ஒரு சிறு பிள்ளை பிரயாயம் முதற்கொண்டு தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஏதோ ஒன்றின் பேரில் சார்ந்து கொள்ள அநேக தடவை முயற்சி செய்கின்றனர். இன்னுமாக சரியாக தங்களுக்குள் தங்கள் ஆத்மாவிற்குள் இன்னுமாக சரியாக இல்லாதிருக்கின்ற ஏதோ ஒன்றை அவர்கள் கொண்டிருப்பதை அவர்கள் உணர்கின்றனர். Many are here this morning. No doubt wherever you find Christians gathered together, you find people who have those spirits in them that it's undesirable. They don't want them. நீங்கள் இக்காலை அநேகர் இங்கே இருக்கின்றீர்கள். எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடியுள்ளனரோ அவர்கள் மத்தியில் அந்த ஆவிகளை கொண்ட மக்கள் இருப்பதை எந்தவித சந்தேகத்துக்கிடமின்றி நீங்கள் காணலாம். அது விரும்பத்தகாதா இருக்கிற ஒன்று. அவர்களுக்கு அது தேவையில்லை. They say, oh, if I could only quit lying, if I could only quit lusting, if I could only quit this or that. Now that is devils.
And now they come in the form of religion many times. அவர்கள் நான் மாத்திரம் பொய் பேசுவதை விட்டுவிடுவேனானால், நான் இச்சிப்பதை விட்டுவிடுவேனானால், நான் இதை அல்லது அதை விட்டுவிடுவேனானால் என்று கூறுவர். இப்பொழுது அது பிசாசுகளாகும். ஆகவே இப்பொழுது அநேக முறை அவைகள் மத சம்பந்தமான வடிவில் வருகின்றன. Being at Sunday school, it's a time of teaching. So let's look into this. Now, they come in the form of religion many times. இது ஒரு ஞாயிறு கூட்டமாய் இருப்பதால் இது போதிக்கின்ற நேரமாக இருக்கின்றது. ஆகவே இதை நாம் பார்ப்போமாக. இப்பொழுது அவை அநேக முறை மத சம்பந்த வடிவில் வருகின்றன. In the scripture once there was a man by the name of Jehoshaphat, a great man, a religious man. And he went over to another king, which was the king of Israel, and Jehoshaphat being the king of Judah. இப்பொழுது வேதாகமத்தில் ஒரு காலத்தில் யோசபாத் என் பெயரைக் கொண்ட ஒரு பக்தியான ஒரு மகத்தான மனிதன் ஒருவன் இருந்தான். இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த மற்றொரு ராஜாவிடம் அவன் சென்றான். அவன் யோசபாத் யூதாவின் ராஜாவாக இருந்தான். And he went down to Ahab, the king of Israel, and they got all buckled up together and made an alliance with one another to go fight up at the Ramoth Gilead. And they did it without first praying. ஆகவே அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடம் சென்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் பிணைத்துக் கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ணத்தக்கதாக ஒருவரோடு ஒருவர் கூட்டணி அமைத்துக் கொண்டனர். அவர்கள் முதலாவதாக ஜெபிக்காமல் அதை செய்தனர். Oh, if people could only realize. That's why I come this morning and ask you to remember me as I go overseas. And all things pray. ஜனங்கள் தாமே அதை உணர்ந்து கொள்வார்களானால், அதன் காரணமாகத்தான் இக்காலை நான் வந்தவுடன் நான் வெளிநாடு செல்கையில் நீங்கள் என்னை நினைவுகூர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டேன். எல்லா காரியங்களிலும் ஜெபம் செய்யுங்கள். Someone come the other day and said, Brother Branham, do you think it's wrong to do a certain thing? அன்றொரு நாள் யாரோ ஒருவர் வந்து, சகோதரன் பிரணாம், இந்த குறிப்பிட்ட காரியத்தை செய்வது தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றார். I said, what are you questioning about? See, if there's a question in your mind, leave it alone. Don't do it at all. Just stay with that. நான் அதை குறித்து நீங்கள் ஏன் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றேன். புரிகிறதா? உன்னுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்குமானால் அதை அப்படியே விட்டுவிடு. அதை குறித்து ஒன்றுமே செய்யாதே. அத்தோடு அப்படியே தரித்து நில். When you start to do anything, and if it's a question, whether it's right or wrong, stay away from it. Don't go into it at all. Then you know you're right. ஏதாவது ஒன்றை நீ செய்ய ஆரம்பித்தால், அது சரியானதா தவறானதா என்ற ஒரு கேள்வி இருக்குமானால் அதை விட்டு விலகிரு. அதற்குள் செல்ல மாத்திரம் செய்யாதே. பிறகு நீ சரியாக இருக்கின்றாய் என்பதை அறிந்து கொள்வாய். Now, all things ought to be considered prayerfully first. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these other things will be added. இப்பொழுது முதலாவதாக எல்லா காரியங்களும் ஜெபத்தினால் மாத்திரம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். I am positive sure this morning, if men and women could only get into the position of where their soul, மனிதரும் ஸ்திரீகளும் தங்கள் ஆத்துமா, தங்கள் சிந்தனை, தங்கள் நடக்கை யாவும் தேவனுடைய பார்வையில், their thinking, their attitude would be perfect in the sight of God, that would be one of the most powerful churches that ever existed. பரிபூர்ணமாக இருக்கும்படியான ஒரு ஸ்தானத்திற்குள் செல்வார்களானால் அது இதுவரை இருந்த சபைகளிலேயே மிக வல்லமையானதாக இருக்கும் என்று நான் இந்த காலை உறுதியாக நம்புகிறேன். Watch just a few moments on the physical. Now, we have many times, have for years, we got what we call a lie detector. சரீர பிரகாரமாக சற்று கவனித்து பாருங்கள். இப்பொழுது நாம் அநேக தடவை, அநேக வருடங்களாக பொய் பேசுவதை கண்டுபிடிக்கும் கருவி என்று அழைக்கப்படும் கருவியை நாம் கொண்டிருக்கிறோம். You can put it on your wrist, set it across their head, and you can get in there and try your best to make a lie sound like the truth. அதை நீங்கள் உங்களுடைய கைமணிக்கட்டில் வைத்து அவர்களுடைய தலையை சுற்றி கட்டினால் ஒரு பொய்யை எவ்வளவாக முயற்சி செய்து அதை ஒரு உண்மையை போல் பேசினாலும் And it'll register negative every time, because the human was not made to lie.
Lying is a deceitful, hard thing, evil thing. I'd rather have a drunkard with me any day than a liar. See? அந்த கருவி ஒவ்வொரு தடவையும் பொய் கூறப்படுகிறது என்று காண்பிக்கும். ஏனெனில் பொய் பேசும் விதத்தில் மானிடன் உண்டாக்கப்படவில்லை. பொய் பேசுவது என்பது ஒரு வஞ்சகமான, கடினமான காரியமாயும் பொல்லாத காரியமாயும் உள்ளது. எந்த ஒரு நாளும் நான் என்னுடன் ஒரு பொய் சொல்பவனை காட்டிலும் ஒரு குடிகாரனையே நான் கொண்டிருப்பேன். பார்த்தீர்களா? A liar. And your body wasn't made to lie. No matter how sinful you are, you're still a fallen son of God. The most sinful person in this city today, God didn't intend you to be sinful. ஒரு பொய் சொல்பவனையே. ஆகவே நீங்கள் பொய் சொல்லும் விதத்தில் உங்கள் சரீரமானது உண்டாக்கப்படவில்லை. நீங்கள் எவ்வளவாக பாவமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னுமாக விழுந்து போன தேவனுடைய குமாரராக இருக்கின்றீர்கள். இன்று நரகத்தில் இருப்பதிலேயே மிகவும் பாவமுள்ள நபராக இருந்த போதிலும் நீ பாவமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எண்ணம் கொள்ளவில்லை. He wanted you to be a son or daughter of His. You're made up in His own makeup. But sin has caused you to do that. And no matter how much you try to impersonate and try to make a lie seem right, தம்முடைய குமாரன் அல்லது குமாரத்தியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவருடைய சொந்த சாயலின்படியே நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் பாவம் நீ அதை செய்யும்படியாக ஆக்கிற்று. நீ எவ்வளவுதான் போலியாக காண்பிக்க முயற்சித்து ஒரு பொய்யை சரியான ஒன்றை போல காண்பிக்க முயற்சித்தாலும் they got a scientific instrument that proves that it's wrong. You can tell it with all the innocence you want to, but it'll still register negative. அது தவறாக உள்ளது என்று நிரூபிக்கும் ஒரு விஞ்ஞான கருவியை அவர்கள் வைத்திருக்கின்றனர். நீ எல்லா அப்பாவித்தனத்தோடும் அதை கூற முயற்சிக்கலாம், ஆனால் அது இன்னுமாக கூறப்படுவது பொய் என்று காண்பிக்கும். Because there's a subconscious down in a human being. And that subconscious knows what's truth. And no matter what you're saying out here, that subconscious knows that it's a lie. And it'll register off the subconscious. ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள் உள்ளுணர்வு என்ற ஒன்று இருக்கிறது. அந்த உள்ளுணர்வு எது உண்மை என்பதை அறிந்திருக்கிறது. நீங்கள் இங்கே என்ன கூறிக்கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அந்த உள்ளுணர்வு அது ஒரு பொய் என்பதை அறிந்திருக்கிறது. அது உள்ளுணர்விலிருந்து அதை பதிவு செய்யும். Therefore, if a man or a woman could ever get their thoughts and their testimony and their lives so lined up with God, amen. ஆதலால் ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ தங்கள் சிந்தைகளை, தங்கள் சாட்சியை, தங்கள் ஜீவியங்களை தேவனோடு நேர்முகப்படுத்தி ஆமென் Until the channel of the Holy Spirit will be perfectly one with God. What would take place? பரிசுத்த ஆவியின் வாய்க்காலால் பரிபூர்ணமாக தேவனோடு ஒன்றாக்குமானால் சம்பவிப்பது என்னவாயிருக்கும்? If the man and woman could ever get lined up, where was the freedom from their heart, with faith from the innermost? மனிதனும் ஸ்திரீயும் தங்கள் இருதயத்தில் சுதந்திரத்துடனும் உள்ளாழத்திலிருந்து வருகின்ற விசுவாசத்துடனும் நேர்முகப்படுத்துவார்களானால் சம்பவிப்பது என்னவாயிருக்கும்? Many people come to the altar to be prayed for. They have intellectual faith. They confess their sins and join a church by intellectual faith. They believe it in their mind. அநேக மக்கள் ஜெபிக்கப்படத்தக்கதாக பீடத்தண்டை வருகின்றனர். அவர்கள் அறிவு பிரகாரமான விசுவாசத்தை கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அறிவு பிரகாரமான விசுவாசத்தினால் ஒரு சபையை சேர்ந்து விடுகின்றனர். அவர்கள் அதை தங்கள் மனதில் விசுவாசிக்கின்றனர். They believe it because they've heard it. They believe it because they know it's the best policy. But that's not what God looks at. He don't look at your intellectual faith. அவர்கள் அதை கேட்டதினால் அதை விசுவாசிக்கின்றனர். அதுதான் சிறந்த ஒரு நடத்தை போக்கு என்று அவர்கள் அறிந்திருப்பதனால் அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர். ஆனால் தேவன் அதை நோக்கி பார்ப்பதில்லை. உங்களுடைய அறிவு பிரகாரமான விசுவாசத்தை அவர் பார்ப்பதில்லை. He looks on the heart, where on the inside God, and when it comes from the heart, all things are possible then. Your confession meets up with your life. Your life speaks as loud as your confession does. அவர் இருதயத்தை நோக்கி பார்க்கின்றார். அங்கே உட்புறத்தில் தேவன், அது இருதயத்திலிருந்து வருமானால் அப்பொழுது எல்லா காரியங்களும் கைகூடும். உங்களுடைய அறிக்கையானது உங்களுடைய ஜீவியத்துடன் ஒன்றாகும். உங்களுடைய அறிக்கை செய்வது போல உங்களுடைய ஜீவியம் சத்தமாக பேசுகின்றது. But when your confession says one thing and your life lives another, there's something wrong somewhere. That's because you got an intellectual faith and not a faith from your heart. உங்களுடைய
உங்களுடைய அறிக்கையானது ஒன்றை கூறி உங்களுடைய ஜீவியமானது வேறொன்றாக வாழுமானால், அப்படியானால் எங்கோ தவறு உள்ளது. ஏனென்றால் நீங்கள் அறிவு பிரகாரமாக விசுவாசத்தை கொண்டுள்ளதால் அது உங்களுடைய இருதயத்திலிருந்து வரும் விசுவாசம் அல்ல. And that shows that outside here is a knowledge of God, but inside here is a demon, a doubt. I believe in divine healing, but it's not for me. See, it could be so, but I don't believe it. ஆகவே அது அந்த வெளிப்புறத்தை காண்பிக்கும். இங்கே தேவனுடைய ஞானம் ஒன்று உள்ளது, ஆனால் உட்புறத்தில் இங்கே ஒரு பிசாசானது தெய்வீக சுகமளித்தலில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், ஆனால் அது எனக்கல்ல என்று சந்தேகித்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? அவ்விதமாகத்தான் இருக்கும், ஆனால் அதை நான் விசுவாசிக்கிறதில்லை. Outside you say yes, inside your conscience says no. That same scientific thing would prove that that was the right. Prove it. இது புரிகின்றதா? வெளிப்புறமாக நீங்கள் ஆமாம் என்பீர்கள், உள்ளாக உங்களுடைய மனசாட்சியானது இல்லை என்று கூறுகின்றது. அந்த அதே விஞ்ஞான காரியமானது அது சரியல்ல என்று நிரூபிக்கும். அதை நிரூபிக்கும்.